2021 திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பை மக்கள் கொடுத்தாங்க. வந்த உடனே மின் கட்டணத்தை எப்படி உயர்த்தியிருக்கிறாங்க, உன் டேரிஃப் என்னன்னு உங்களை கேட்டால் கூட தெரியாது. 3000 கட்டினங்க, இப்போ 5000 வருதுங்க. 1000 கட்டினங்க, இப்போ 3000 வருதுங்க. நான் 7000 கட்டுறேங்க, இன்றைக்கி 14000 வருதுங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு ஒரு வட்டம் மின் கணக்கீடு எடுத்தால் யூனிட் அளவு கூடுது. அது சாதாரண நடுத்தர குடும்பத்திலேருந்து எல்லோருக்குமே 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரைக்கும் மின் கட்டணம் மாதம் மாதம் குறைய போகுதுன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. ஆனால் அதை மீறி வந்த உடனே 30% 70% மின் கட்டணம் கூட்டினாங்க. அதில் இந்த எம்எஸ்எம்இக்கெலாம் அந்த நிலை கட்டணம் ஃபிக்ஸிங் சார்ஜஸ்லாம் 200 மடங்கு 300 மடங்குலாம் கூட்டி டெபாசிட்டை கூட்டி எல்லாம் மிகப்பெரிய அநியாயம். சோலார் மின்சாரத்தை எடுக்கிறதுக்கு கட்டணத்தை கூட்டினாங்க, சார்ஜிங். இப்போ மறுபடியும் ஒரு 10% 20% கட்டணம் கூட்டியிருக்கிறது ஏன்னே புரியலை. இது மிக மிக கண்டிக்கப்பட்டது. மக்கள் வேதனைப்பட மாட்டாங்களா? மக்கள் இதை எவ்வளவு தமிழக அரசு இப்படி வஞ்சிக்கிறது என்ன வேதனைப்பட மாட்டாங்களா? எல்லாருமே ஏற்கனவே கூட்டிய மின் கட்டணத்தை குறைங்க, 2 மாதத்துக்கு ஒரு வட்டம் எடுக்கிறத மாதம் எடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வைக்கும்போது இப்போ மறுபடியும் ஒரு மின் கட்டணத்தை கூட்டியிருக்கிறது வேதனை அளிக்கக்கூடியது, கண்டிக்கத்தக்கது. இது ஏற்கனவே 2021க்கு முதல்ல பரிசு கொடுத்துட்டீங்க, இப்போ விக்கிரவாண்டிக்கு 2வது பரிசு கொடுத்துருங்க. இன்றைக்கு நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து தலைவர்களுமே கர்நாடக அரசினுடைய சட்டவிரோத போக்கை சுட்டிக்காட்டி பேசினார்கள். எங்கள் சார்பாக பேசிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் மேலாண்மை ஆணையத்திற்குத்தான் முழு அதிகாரம் இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் அடிக்கடி நடைபெறுகிற மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நாம் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட மேலாண்மை ஆணையத்திற்குத்தான் கடிதம் எழுதுகிறார்கள். இதை சீர்படுத்த வேண்டியது ஒழுங்காற்றுக்குழுவினுடைய கடமை. எனவே நாம் இந்த மேலாண்மை ஆணையத்தினுடைய தீர்ப்பை, ஒழுங்காற்றுக்குழுவுடைய வழிகாட்டுதலை, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து கர்நாடக அரசு புறக்கணிக்கிறது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் பேசுகிற பொழுது கூட நாம் தண்ணீர் கொஞ்சம் கூட திறக்காவிட்டால் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட வேண்டியது இருக்கும் என்று குறிப்பிட்டுத்தான் அவர்கள் அந்த கூட்டத்திலே பேசுகிறார்கள். எனவே சட்டப்படியான நடவடிக்கைகளை நாம் துரிதப்படுத்த வேண்டும் என்று அண்ணன் கருப்பு முருகானந்தம் கூட்டத்தில் எடுத்து பேசினார்கள். கூட்டத்தில் இறுதியாக பாரத பிரதமர் அவர்கள் உருவாக்கிய அந்த மேலாண்மை ஆணையத்திற்கு முழு அதிகாரம் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தான் இதில் தலையிட முடியும். சட்ட போராட்டத்தில் தான் நிரந்தர வெற்றி கிடைக்கும் என்ற அடிப்படையிலே அதே நாங்கள் சொன்ன வலியுறுத்திய கருத்தை அதுபோன்ற நடவடிக்கையில் தமிழக அரசு எடுக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக ஒத்துழைப்பு தரும் என்று கருப்பு முருகானந்தம் சொன்னார்கள். எங்கள் மாநில தலைவர்கள் சொன்னதைப் போல தமிழ்நாடு அரசு காவிரி பிரச்சனையில் தமிழக மக்களுடைய உரிமையை பெறுவதற்கு, விவசாயிகளுடைய உரிமையை பெறுவதற்கு நாம் ஒன்றுபட்டு நிற்பதில் பாரதிய ஜனதா கட்சி துணை நிற்கும் என்று சொன்னார்கள். அதேபோன்று பேசிய தலைவர்கள் எல்லாம் ஒருமுகமாக பேசினார்கள். ஒருமுகமான ஒரு முடிவை எடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். நாங்கள் பேசியதன் அடிப்படையிலும் மற்ற தலைவர்கள் சொன்ன அடிப்படையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் சட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்துவது, கர்நாடக அரசுக்கு கண்டனம், உச்சநீதிமன்றத்தை மீண்டும் நாடுவது என்று அந்த இறுதி தீர்மானத்திலே அவர் அந்த தீர்மானத்தை வாசித்தார். அதோடு அந்த கூட்டம் முடிவுற்றது என்பதை தெரிவித்துக் கொண்டார். இதில் பிரதமர் தலையிடுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை தெரிந்துதான் தமிழக முதலமைச்சர் இதுபோன்ற ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். பிரதமர் தனிப்பட்ட முறையிலே எல்லா பிரதமர்களும் இந்த போன்ற காரியங்களில் கடந்த 75 ஆண்டுகால சட்ட போராட்டங்களை பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே தலையிட்டது கிடையாது. இது சட்டப்படி நடக்கிற காரணத்தினால்தான் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறோம். நடுவர் மன்றம் பல ஆண்டுகளாக நடைபெற்று ஒரு தீர்ப்பு வந்தது. பிறகு அது கஜெட்டிலே வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு ஒழுங்காற்றுக்குழு, உச்சநீதிமன்றம் இவருடைய தீர்ப்பின் அடிப்படையில் நமக்கு இத்தனை டிஎம்சி தண்ணீர் 177.25 டிஎம்சி தண்ணீர் கொடுக்க வேண்டும். ஜூன் மாதத்திலிருந்து மே மாதம் வரை எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கூட அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆரம்பத்தில் நமக்கு நிலத்தடி நீர் அதிகம் இருப்பதாக அவர்கள் கணக்கு சொன்னார்கள். எப்படி கணக்கெடுத்தார் என்று தெரியாது. அதில் நமக்கு ஒரு 30 டிஎம்சி தண்ணீர் குறைக்கப்பட்டது. அந்த 177 டிஎம்சி தண்ணீர் வந்தால் கூட போதும் என்ற நிலையிலே அதற்கும் ஒரு இடர்பாடு கர்நாடக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதை கண்டித்துதான் இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.